ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் இந்த 2025 ஆண்டு இந்த புதிய ஆண்டில் உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது நான் உன்னோடு இருப்பேன். ஏசாயா 43வது அதிகாரத்திலே அங்கே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு இருப்பேன். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனம் அன்றைக்கு இஸ்ராயல் ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ராயல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் இந்த புதிய ஆண்டில், புதிய நாளில், இந்த புதிய வேளையிலும் புதிய மாதத்திலும் கூட நம்மோடு கூட இந்த வசனத்தை மையமாக வைத்து அவர் பேசுகிற காரியம், நான் உன்னோடு இருப்பேன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் மேன்மையை அடைய முடியும். அந்த மனிதன் ஒரு மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தையும் காண முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த நாட்களில் பார்க்கிறோம், பெரு வெள்ளம் அநேகரை அடித்து கொண்டு போகிறது, அநேக சேதங்களை உண்டாக்குறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்போம் சொல்லிக்கிட்டு. அப்போ அதே வேளையில் நீங்கள் பாருங்க, அக்கினி ஜுவாலையில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சாரம்சம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், வெள்ளம் போல பிரச்சனைகள் வரலாம். அக்கினி ஒரு நெருப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ, அதுபோல வாழ்க்கையில பல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனா அது எதுவும் ஒன்றுமே செய்யாது என்றுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம், பல சோர்வான காரியங்களை சந்திக்கிறோம், பல பலவீனங்களையும் சந்திக்கிறோம். பாருங்க, அப்போ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம நினைப்போம், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாராவது நமக்கு உதவி பண்ணா நல்லா இருக்குமே, நம்ம கூட யாராவது இருக்குன்னு நினைப்போம். ஆனா மனுஷர்களை விடவும் இந்த பூமியிலே வாழ்கிற மனிதனுக்கு தேவை கர்த்தர். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா எல்லாம் நன்மைதான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த மனிதனுக்கு அது நன்மையாகவே அமையும். அப்போ பிரச்சனை வந்தால் ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நாம வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனை நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்ற மனிதனை நாம் பார்க்கும்போது, அவர்கள் இவன் மேல வைத்த பொறாமையினால, எரிச்சலினால இவரை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள். அதே வேளையில சில சகோதரருடைய அந்த மன விருப்பத்திற்கு இணங்க கொலை செய்வதை விட்டு அவனை அந்நிய தேசத்திலே, அப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு சிறு வயது, ஏறக்குறைய 17 வயது நிரம்பிய அந்த காலகட்டத்தில் அவனுடைய சகோதரர்கள் அந்நிய தேசத்திலே அவனை விற்று போட்டார்கள். ஆனால் அந்த 17 வயதிலேயே அவன் எகிப்து தேசத்திலே அந்த ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியுடைய வீட்டில் அவன் வேலை செய்கிறான். அங்க போனாலும் அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அங்கே வேத பகுதியில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் அங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் சிறைக்கு சென்ற போதும்
அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் கண்கள் எல்லாம் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. அங்கேயும் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ அவை எனக்கு அன்பானவர்களே பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுடைய சிறு வயது முதலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால தான் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியம், அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான அந்த காரியத்தை கர்த்தர் தாமே அவனுக்கு தரிசனம் மூலம் வெளிப்படுத்தினார். பாருங்க, அவனுக்கு 11 சகோதரர்கள் உண்டு. மூத்தவர்கள் 10 சகோதரர்கள். 11வது சகோதரனாக இருந்த அந்த மகன் மேலே அந்த அவனுடைய தகப்பன் யாக்கோபு மிகுந்த ஒரு அன்பு வைத்திருந்தார். காரணம் என்ன? அவன் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வீட்டில் இருக்கும்போது அவனோடு கூட இருந்தார். தன் சகோதரர்களால் விற்கப்பட்ட நிலையில அடுத்த தேசத்தில் விற்கப்பட்ட பிறகு அங்கேயும் அவனோடு கூட இருக்கிறார். செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை போகும்போது அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆகவே எனக்கன்பானவர்களே, நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது என்று நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, அந்த 17 வயதில் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு ஏறக்குறைய 30வது வயதிலே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையை அடைகிறான். அந்த தேசத்தில் இருக்கிற சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அங்கே ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே ஒரு அதிகாரியாக அந்த பார்வோன் ராஜா எகிப்து தேசத்திலே அவனை ஒரு உயர்ந்த நிலையில ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவை எனக்கு அன்பானவர்களே, 17 வயதிலே விற்கப்பட்டவன் ஏறக்குறைய 30வது வயதிலே அந்த மேன்மையை அவன் அடைகிறான். ஆனால் அந்த காலகட்டங்களிலே இடைப்பட்ட ஏறக்குறைய 13 வருஷங்கள் அந்த காலகட்டத்திலே அவன் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த பிரச்சனைகளை கடந்து போக வைக்கிறார். முடிவிலே குறித்த நாளிலே குறித்த வேளையிலே அவனுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, இன்றைக்கு நாமும் யோசேப்பை போல பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். நம்முடைய சகோதரர்கள் அல்லது நம்ம குடும்பங்கள், நம்ம சொந்தங்கள், நம்ம உறவுகள் நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம், நம்மளை புறக்கணித்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமா வாழுகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறதுனால தான் நம்மை அவர் விழுந்து போகாமல், நம்மை அவர் மடிந்து போகாமல், நம்மை அவர் தாங்கி காத்து ஆண்டு ஒரு குழந்தைய தோளில சுமப்பது போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மை அவர் தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருவது போல நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ நமக்கும் ஒரு வேலை இருக்கிறது. எப்படி யோசேப்புக்கு 30வது வயதில் அவனுக்கு ஒரு மேன்மை வந்ததோ, அதுபோல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுடைய அந்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை, அந்த கஷ்டங்களுக்கு ஒரு இறுதி நிலையை ஏற்ற வேளையிலே கர்த்தர் கொண்டு வருவார். அதுதான் இந்த வேலை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் அங்கே பாருங்க 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன். அப்போ ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கணும்னா நாம கர்த்தருக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ என்னுடையவன் சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறார், நீ எனக்கு அருமையானவன். மூன்றாவது சொல்கிறார், நானே உன் இரட்சகர் என்று சொல்கிறார். அப்ப இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். முதல்ல பாருங்க, நீ என்னுடையவன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா, நம்ம பிரச்சனையில நம்முடைய சூழ்நிலையில் இருந்து நம்மை நெருக்கிற அமுக்கிற மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் இருந்து நம்மை தூக்கி எடுக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கிற கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ என்னுடையவன். பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரத்திலே 1வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன்.
பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் நாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தம் சிந்தி உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று அந்த விசுவாசத்துக்குள்ள வந்து கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் நாம். அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, நம்ம குடும்பங்கள் இருக்கலாம், நம்ம உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஆனா பாருங்க, நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார், நம்ம குடும்பங்கள்ல இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எப்படி அந்த யோசேப்பை அவனுடைய சகோதரரை பார்க்கிலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் அருமையானவனாக இருந்தான், ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் தேவையாக இருந்தான். அதனால்தான் கர்த்தர் அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை தூக்கி எடுத்தார். அதுபோல கர்த்தர் நம்மையும் அவர் தூக்கி எடுத்திருக்கிறார், நம்மை அவர் அழைத்திருக்கிறார், அவருக்காக அழைத்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய பணிக்காக நம்மை அழைத்திருக்கிறார், அவருக்காக சாட்சியாய் வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஏன் அழைத்திருக்கிறார்னா, நாம் எல்லாரும் அவருடையவர்கள். பாருங்க, அப்போ நாம் அவருடையவர்களாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு அருமையானவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு ஆதாரமாக 4வது வசனம், ஏசாயா 43வது அதிகாரத்திலே 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான். இன்றைக்கு இந்த வசனத்தை மையமாக வைத்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ என் பார்வைக்கு அருமையானவன், அதனால கனம் பெற்றாய். பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரிந்தவங்க எவ்வளோ பேரோ இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம அருமையாக இருந்ததுனால தான், ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு செல்ல பிள்ளையாக அருமையான பிள்ளைகளாக இருந்ததுனால தான் ஆண்டவர் நம்மை அவர் வேறு பிரித்து மீட்டு எடுத்து அழைத்து நம்மை அவர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தவும், அதே வேளையில் அவரும் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அப்போ பாருங்க, நாம ஆண்டவருக்கு அருமையானவங்க. இந்த உலகத்தில் நம்ம அன்பு செய்கிறவங்க நம்மளை வெறுக்கலாம், இந்த உலகத்தில் நம்ம நம்புறவங்க வெறுக்கலாம், சொந்தங்கள், உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றோர் யாராய் இருந்தாலும், பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் யார் புறக்கணித்தாலும் அவங்க எல்லாரும் நம்முடைய அருமை தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு அருமையானவன். ஆகவே இந்த புதிய வருடத்தில் எனக்கு அன்பானவர்களை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு அருமையானவன், நீ எனக்கு அருமையானவள், அதனால நீ கனம் பெற்றாய். நீ பாருங்க, கர்த்தருக்கு அருமையான பிள்ளையா இருந்ததுனால ஒரு கனம் கிடைக்கும். இந்த பூமியில பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்களுக்கு விசேஷித்த விதமாக சில பிள்ளைகள் சில பிள்ளையாக இருக்கும். பாருங்க, அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர் மத்தியில் ஒரு கனத்தை பெற்றவர்களாக இருக்கும். அதுபோலதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் பல மனிதர்களை படைத்திருக்கிறார், பலவிதமான எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அவருடைய அழைப்புக்கு இணங்கி அவரிடத்தில் சேர்ந்த நாம் அவருக்கு மிகவும் அருமையானவர்கள். அவருக்கு அருமையானவர்களாக இருக்கிறதுனால நாம கனம் பெற்றவர்கள், ஒரு மதிப்புக்குரியவர்கள். பாருங்க, யோசேப்புடைய குடும்பத்தில் யோசேப்பு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவனாக இருந்தான். அதனாலதான் அவன் கனம் பெற்றான். 30வது வயதுல அவன் ஒரு கனத்தை பெற்றான், உயர்ந்த பதவியை பெற்றுக்கொண்டான், கர்த்தராலே அதை பெற்றுக்கொண்டான் என்று நாம வேத பகுதியிலே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, 3வது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன் இரட்சகர். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகள் ஓடலாம், அதை கடந்தெல்லாம் போகலாம், அக்கினியில நடக்கலாம், ஆனா வேகாதிருக்காமல் உன்னை காத்துக்கொள்வேன் சொல்றாரு. பாருங்க, அதுதான் நான் உன் இரட்சகர். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ எதிரான சூழ்நிலைகள் வரலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு இரட்சகர். இரட்சகர்னா விடுவிக்கிறவர்னு அர்த்தம். அவன் ஏன் விடுவிக்கிறார்னா, நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி பரலோகத்துக்கு தகுதியாக வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
நம்ம குடும்பத்தில் அல்லது நம்ம வாழ்க்கையில் இல்லை நம்ம சூழ்நிலைகளில் எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல நமக்கு விடுதலை தேவை இருந்தாலும் அந்த விடுதலையை நமக்கு தருகிறவர் கர்த்தர் தான். இதுதான் பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரத்தில் அங்கே 3வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தில் பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நமக்கு இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, நான் பரிசுத்த உன் இரட்சகருமாயிருக்கிற உன்னுடைய கர்த்தர். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, நம்ம வாழ்க்கையில வெற்றி, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்றார், நான் தான் உனக்கு இரட்சகர். மற்றவங்க நினைக்கலாம், இந்த சூழ்நிலையில இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து, இந்த கடன்ல இருந்து, இந்த நோயில இருந்து, இந்த நெருக்கடியில இருந்து இவன் எப்படி விடுதலையாகி வர முடியும், இவனால எழும்பவே முடியாது என்று நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் இரட்சகர். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு அருமையானவன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்கிறார், நானே உன்னை ரட்சிக்கிறவர், அதாவது நானே உன்னை விடுவிக்கிறவர் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்களில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தா எல்லாம் நன்மை தான். பாருங்க, இந்த யோசேப்பு 10 சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். ஆனா பாருங்க, ஒரு சகோதரனுக்கு கூட ஒரு ஈன இரக்கம் கூட வரல. பாருங்க, தன்னுடைய சொந்த தம்பி நினைக்கல. பாருங்க, ஆனா பாருங்க, கர்த்தர் அந்த ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலே அங்கே பார்க்கும்போது 40லேருந்து 43வது வசனம் வர பார்த்தா, அங்கே அந்த ராஜா, அந்த எகிப்துடைய ராஜா, அந்த பார்வோன் அவனை ஒரு அதிகாரியாக நியமிக்கிறார். அவன் அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு சற்று முன்புதான் அவன் சிறைச்சாலை கைதியாக இருந்தான். அந்நிய தேசத்தில் சிறைச்சாலை கைதியாக இருந்தான். அவனுக்காக வாதாட யாருமே இல்லை. பாருங்க, அவனுக்காக பேச யாருமே இல்லை. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால தான் அந்நிய தேசத்தில் அவன் அதிகாரியாக மாற்றப்பட்டார். அது என்னது? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மை. இரண்டாவது பாருங்க, அதே அந்த 41வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் பார்க்குறோம், அவன் போய் இருந்த அந்த தேசம், எகிப்து தேசத்தில் அவன் இருந்த தேசத்தில் அவனுக்கு மிகுந்த பலனை கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிகுந்த பலன் என்று பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்ததுனால தான் மிகுதியான பலன் அவனுக்கு கிடைத்தது. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 52வது வசனத்தில் அவன் சொல்கிறான், அந்நிய தேசத்தில் கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணினார் என்று சொல்கிறான். பாருங்க, அது அவனுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை காட்டுகிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த புதிய வருஷத்தில், இந்த புதிய நாளில் நீங்கள் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, தவிப்போடு, துன்பத்தோடு, பாடுகளோடு, கஷ்டத்தோடு, கடனோடு, நஷ்டத்தோடு கூட, சரீரத்தில் பலவீனத்தோடு கூட, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. நீங்கள் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு உடையவர்களாகவும் கர்த்தருக்கு உரியவர்களாகவும் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு அருமையானவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயம் இந்த சூழலிலிருந்து விடுவிப்பார். அப்படி விடுவிக்கும் போது பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மேன்மை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலன்,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் எப்படி யோசேப்புக்கு கிடைத்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு மேன்மையும் ஒரு மிகுந்த பலனும் ஒரு பெருக்கமும் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்குள் வாழுவோம். கர்த்தர் நிச்சயம் ஒரு மேன்மையை, ஒரு பெருக்கத்தை, ஒரு உயர்வை தருவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.